குருவே துணை. இன்றைய இசை இலக்கணம். தமிழ் மூவரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம். இரண்டாவது தமிழ் மூவரான மாரிமுத்தா பிள்ளை. மாரிமுத்தா பிள்ளை 1712ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் தில்லைவிடங்கன் என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய பரம்பரை சைவ வேளாளர் குலம் ஆகும். தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை குடும்பம் இவரது பரம்பரையாகும். இவரது முத்திரை தில்லை, தில்லைக்கு பதில் பொன்னம்பலம், பூலோக கைலாசம், தென் கைலாசம், புலியூர் போன்ற பெயர்களையும் பயன்படுத்தியுள்ளார். இளமையில் தமிழ் மொழியை நன்கு கற்று தேர்ந்து கவிதை இயற்றும் ஆற்றல் பெற்றார். இவரது பிள்ளைகள் இருவருக்கும் தமிழ் மொழியை நன்கு பயிற்றுவித்தார். தனது மூத்த மகனான தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை 12 வயதில் உமையம்மையின் மீது உமையவள் மாலை என்னும் பிரபதம் பாடி முடிக்கும்போது அறிவு மங்கி குடும்ப நினைவிழந்து திரிந்தான். மாரிமுத்தா பிள்ளையின் மூத்த மகனான தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை 12 வயதில் உமையம்மையின் மீது உமையவள் மாலை எனும் பிரபந்தம் பாடி முடிக்கும்போது அறிவு மங்கி குடும்ப நினைவிழந்து திரிந்தான். இதனால் மாரிமுத்தா பிள்ளை மனம் நொந்து தன் மகன் நிலை மாற நடராஜ பெருமானிடம் வேண்டினார். அவர் உறங்கும்போது மாரிமுத்தா பிள்ளை உறங்கும்போது கனவில் பெரியவர் வடிவில் வந்து, இவ்வூருக்கு ஒரு பிரபந்தம் இயற்றினால் கவலை நீங்கும் என கூறி மறைந்தார். அக்கூற்றுப்படி புலியூர் வெண்பா என்னும் நூலை பாடி முடித்தார். மகனின் மதிமயக்கமும் உடனே நீங்கியது. இவர் 50 இசைப்பாடல்களை தில்லை முத்திரையுடன் பாடியுள்ளார். ஆனால் 25 மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. ஒரு கால் சிவ சிதம்பரம் ஆரபி ராகத்திலும் ஆதி தாளத்திலும், காலை தூக்கி யதுகுல காம்போதி ஆதி தாளத்திலும் பாடியுள்ளார். இவர் பாடிய 25 கீர்த்தனைகள் 17 ராகங்களிலும் 5 தாளங்களிலும் கிடைத்துள்ளன. இவர்தான் முதலில் நிந்தாஸ்துதி அமைப்பில் கீர்த்தனைகளை பாடும் மரபை தொடங்கி வைத்தவர். என்ன பிழைப்பு உந்தன் பிழைப்பையா என்ற வேளாவளி ராக ஆதி தாளத்தில் கீர்த்தனையை நிந்தாஸ்துதி அமைப்பில் பாடியுள்ளார். மேலும் சிதம்பரேசர் விரலிவிடு தூது, வருணாபுரி, ஆதிமுலீசர் குறவஞ்சி, ஆதிமுலீசர் நொண்டி நாடகம், அநீதி நாடகம், புலியூர் சிங்காரவேலர் பதிகம், விடங்கேசர் பதிகம், பலவித வண்ணங்கள் தனி பாடல்களையும் இயற்றியுள்ளார். இவர் 1787ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி தனது 75 வயதில் இறைவனடி சேர்ந்தார். நன்றி.